Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி டெட்டு யூனிட் 5 அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ட்ரீம் பை மார்ட்டின் லூதர் கிங். ஸோ இந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். இட் இஸ் அ ப்ரோஸ் ஒர்க்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஸ்பீச். யாரோட ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் ப்ரோஸில் நம்மளுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் தான் வரும். அவங்க ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, அதை நம்மளுக்கு என்னவா கொடுத்துருப்பாங்க, ப்ரோஸ் ஒர்க்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மார்ட்டின் லூதர் கிங்கோட ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரில் எந்த மாதிரியான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, வேறு கண்ட்ரி பீப்புள்ஸோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது காமன்வெல்த்துன்னு நம்ம சொல்லக்கூடிய நிறைய கண்ட்ரி பீப்புள்ஸோட ஒர்க்கும் நம்மளுக்கு இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். நம்ம பில் அவுட் பார்க்கும்போதே கொடுத்தோம், டோனி மாரிசனோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லேருந்து கண்டிப்பாக என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற இந்த ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, நல்லா பார்த்துக்கணும். அண்ட் தென் இதில் என்ன உங்களுக்கு நான் சொல்லணும் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பீச் இல்லையா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டியான நேரத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்குது, ஒரு மேடை பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ ரொம்ப சின்ன கான்வர்சேஷன், சின்ன ஒரு ஸ்பீச் தான் இருக்கும் இது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம படித்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்பீச்சை அப்படியே நீங்கள் எடுத்து லைன் பை லைன் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது விட்டு போன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய இந்த ப்ரோஸ் ஒர்க்கான ஐ ஹாவ் அ ட்ரீம் பை மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறது மார்ட்டின் லூதர் கிங் வாஷிங்டனில் பேசின ஒரு பேச்சு தான், மேடை பேச்சு. ஸோ இந்த பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ரொம்ப குட்டியான ஸ்பீச்சாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீச்சை நம்ம லைன் பை லைன் படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைன்யூட் டீட்டெயில் கூட நம்ம விடாமல் படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். இந்த லெசன்லேருந்து இந்த ப்ரோஸ் ஒர்க்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்பீச்சை என்ன பண்ணணும், நீங்கள் ஓவராலாக நீங்கள் கேட்டுக்கங்க. கேட்டதுக்கு அப்புறமா ஸ்பீச்சை எடுத்து லைன் பை லைன் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இங்கே விட்ட கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதே சமயத்தில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அப்படி நீங்கள் படிக்கும் போது ஈவன் லைன்லேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டால் கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் ப்ரோஸ்ன்னு சொன்னேன். என்ன ப்ரோஸ் அப்படின்னா என்ன இருக்கும், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க முடியாதுங்க, ஸ்டோரி மாதிரி கதை பாட்டு அந்த மாதிரிலாம் நம்ம தொலைவ முடியாது. ஒன்லி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். அது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தென் நம்மளோட இது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரோ தான் பார்க்குறோம். ஸோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறவருடைய ரியல் நேம் அல்லது ஒரிஜினல் நேமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்கேல் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்கிறோம். மைக்கேல் கிங் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரிஜினல் நேம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஒர்க்ஸ், நிறைய ஆத்தர்ஸ்க்கு வந்து என்ன பார்த்துருக்கோங்க, பென் நேம் வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி மார்ட்டின் லூதர் கிங்கோட வேறு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மைக்கேல் கிங் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதே சமயத்தில் எப்போ பிறந்திருக்காரு, ஜனவரி 15, 1929 அட்லாண்டா ஜார்ஜியாவில் அவர் பிறந்திருக்காரு. ஸோ ஜார்ஜியாங்கிறது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ இவர் பிறக்கும் போது எங்கே தான் பிறக்கிறாரு, யூஎஸில் தான் பிறக்கிறாரு. ஆனால் இவர் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கார் அப்படின்னா பிளாக் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர்டு பீப்புள் கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கார். தென் டைடு April 4, 1968 மெம்பிஸ் அப்படிங்கிறதுல டென்னஸ் அப்படிங்கிற இடத்துல அவர் இறந்துருக்காரு. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த கலர்டு பீப்புளு, பிளாக் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னாவே அவங்களுடைய ஆரம்ப நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லேவரி, அப்புறம் வந்து செக்ரிகேஷன், இதிலெல்லாம் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான ஒர்க்காக தான் இந்த பிளாக் பீப்புள், கலர்டு பீப்புள் எழுதக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்க எப்படி எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப அதிகமாக நேச்சரை விரும்புகிற மாதிரியோ ரொம்ப அதிகமாக வந்து பியூட்டிஃபுல்லாக எழுதுகிறேன், ரொம்ப ரொமான்டிக்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய படைப்புகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரியான கேட்டகரியில் ரொமான்டிசம்மு அண்ட் தென் வந்து நேச்சர் பற்றிலாம் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுல அவங்களோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குங்க, கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரியான ஸ்லேவரி பற்றியோ ஃப்ரீடம் பற்றியோ செக்ரகேஷன் பற்றியோ அவங்களுடைய அடக்குமுறைகள் பற்றியோ அவங்க கஷ்டப்பட்டதை பற்றியோ எழுதுகிற ஒர்க் வந்து நிறையா இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுனா தான் அது போய் என்ன பண்ணுங்க, மக்களை ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணும்போது தான் அவங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டியே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீடம் பற்றி பேசக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, 1968 இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க்லாம் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேப்டிஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம், சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுக்கான சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்டுக்காக. யாருக்கான சிவில் ரைட்காக? அந்த பிளாக் பீப்புள்னு சொல்லக்கூடிய கலர்டு பீப்புளுக்கான சிவில் ரைட்ஸ்க்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இவர் செஞ்சனால இவர் என்ன சொல்கிறோம், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அதே சமயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த லீகல் செக்ரகேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எண்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த செக்ரகேஷனை எண்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். ஸோ மார்ட்டின் லூதர் கிங் எதுக்காக ரொம்ப அதிகமாக அறியப்படுவார், ரொம்ப அதிகமாக அவரை பற்றி சொல்லணும்னா எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிளாக் பீப்புளுக்கான சிவில் ரைட்ஸை வாங்கி கொடுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டார். அதில் அவருக்கு என்னவும் கிடைச்சது, விக்ட்ரியும் கிடைச்சிது, சக்ஸஸும் கிடைச்சிது. அந்த சிவில் செக்ரகேஷன்லேருந்து அவங்கள என்ன பண்ணிட்டாருங்க, வெளியே கொண்டு வந்துட்டார். சிவில் ரைட்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதனால தான் நம்ம மார்ட்டின் லூதர் கிங் என்ன பண்ணுறோங்க, ரொம்ப பெருமையாக பேசுகிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம் நம்ம. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய இடத்துல இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய கலர்டு அமெரிக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்காக சவுத் சைட்லேயும் அதே போல் அமெரிக்காவில் யூஎஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்லேயும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளெலாம் எதிர்த்து இவர் நிறைய பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். He was awarded the Nobel Peace Prize in 1964. ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த அவார்டு. ஏன்னா பீஸ் அவார்டு, நோபல் பீஸ் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் கொடுத்துருக்காங்க. எந்த இயர்னா 1964. ஸோ 1964 மார்ட்டின் லூதர் கிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, நோபல் பீஸ் ப்ரைஸுங்கிறத கொடுத்துருக்காங்க. நோபல் பீஸ்க்கான அவார்டு, நோபல் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்க்கு 1964. அண்ட் தென் 1970 கூட ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்னா கிராமி அவார்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் எப்போ இறந்துடுறாருங்க, 1968 இறந்துடுறாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது எப்படி இருக்குது, போஸ்ட்மஸாக கிடைக்குது நமக்கு. அந்த பாரத ரத்னா, பத்ம விபூஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட செயல்களை நினச்சி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அவார்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி 1970 என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமி அவார்டுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இவரோட லைஃப் டைமில் இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவார்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 1964. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நோபல் ப்ரைஸஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாங்க, ஒரு பப்ளிக் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது நிறைய மக்கள் மோர் தென் 250,000 பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆகஸ்ட் மந்தில் ஒரு மார்ச், அதாவது போராட்டம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரே இடத்துலலாம் மக்கள் கூடி நம்ம போராட்டம் பண்ணுறோம். இப்போல்லாம் கம்மியான பீப்புள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் 1963 பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர், மோர் தென் 2 lakh பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல பிளாக் கம்யூனிட்டி பீப்புள் ஒரே இடத்துல என்ன பண்ணுறாங்க, கூடி நிற்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் அண்ட் சிவில் ரைட்ஸ். ஸோ இந்த அமெரிக்காவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்டியானிட்டி இருக்குது இல்லையா, அவங்களுடைய அந்த சமயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த கிறிஸ்டியானிட்டியை, அவங்க கும்பிடக்கூடிய அந்த கடவுளை பற்றின விஷயங்களை எதன் மூலியமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய சேவைகள் மூலியமாக, எஜுகேஷன் மூலியமாகவும், அதே சமயத்தில் நிறையா ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணுறாங்க இல்லைங்களா.
பப்ளிக் ஒர்க் எல்லாம் அந்த மாதிரியான நிறைய ஒர்க்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட அவங்க போய் ரொம்ப சீக்கிரமாக மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆகக்கூடிய இந்த ஒயிட் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கம்யூனிட்டியை மாற்றி, அவங்களுடைய கேஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றி அவங்கள கிறிஸ்டியானிட்டிக்கு கொண்டுட்டு வராங்க. அதே சமயத்தில் அவங்கள என்ன பண்ணுறாங்க, எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் வெல்ஃபேர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த லோ கம்யூனிட்டி பீப்புள் ஆர் புவர் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய அவங்க ஹெல்ப்போடு சேர்த்து எதையும் கொண்டுட்டு போகிறாங்க, இவங்களுடைய அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதையும் கொண்டுட்டு போகிறாங்க, எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்படி எஜுகேஷன் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு பேண்ட் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்களுடைய ஓன் பிளேஸ்லேருந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நாட் ஒன்லியா பிளாக் பீப்புள், நிறையா பீப்புள் நம்ம இந்தியாவில் கூட என்ன பண்ணாங்கங்க, ஃபஸ்ட்டு வாணிபம் பண்ண வந்தாங்க, அண்ட் தென் எஜுகேஷனை கொடுக்க வரேன்னு வந்தாங்க, அண்ட் தென் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அவங்களுடைய அந்த சமயத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் அவங்க என்ன பண்ணாங்க, பீப்புளை கவர் பண்ணாங்க. இந்த மாதிரி நாட் ஒன்லி இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா, நிறைய வேர்ல்டில் நிறைய இடத்துல இந்த பீப்புள்ஸ் வந்து போனாங்க, மக்களெல்லாம் கவர் பண்ணாங்க. அவங்க கூட அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மிங்கிளாக ஆரம்பித்தாங்க. ஆனால் அட் லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிங்கிள் ஆகுறாங்க, ஆனால் அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸை அவங்க தரதில்லை. அந்த புவர் பீப்புள், லோ கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட இவங்க மிங்கிள் ஆகுறாங்க, அவங்கள எஜுகேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நிறையா சொல்லித்தராங்க. இருந்தாலுமே கூட இவங்க அளவுக்கு அவங்கள என்ன பண்ணுறது இல்லைங்க, ஈக்குவல்னஸை வந்து அவங்க கொடுக்கறதில்ல. அதனால் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களை எல்லாம் இவங்க அடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கெல்லாம் ஸ்லேவ்ஸ் போலவும், இவங்கெல்லாம் ரொம்பவும் அரிஸ்டாக்ராட் போலவும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களெல்லாம் ரொம்பவும் அடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே காலமாக இருந்த அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இல்லை நம்ம இப்படி ஸ்லேவ்ஸாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும், நம்மளையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்கள போலவே ஒயிட் பீப்புளை போலவே பிளாக் பீப்புளும் இப்போ என்ன ஆகிட்டாங்க, எஜுகேட் ஆகிட்டாங்க. பிளாக் பீப்புள் போலவே அவங்களோட கம்யூனிட்டியும் நல்லா வெல் வேர்ஸ்டாக இருக்குது. அதே சமயத்தில் இவங்கள மாதிரியே அவங்களோட ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய முறைகளாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க கொண்டு வந்துட்டால் கூடவும் இவங்க இந்த கலரை மட்டுமே வச்சு என்ன பண்ணுறாங்க, ரேசிசம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து அவங்கள எல்லாமே வந்து லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான லோவாக ட்ரீட் பண்ணக்கூடாது, வி ஆர் ஈக்குவல் அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அமெரிக்காவில் அந்த பிளாக் பீப்புள், கலர்ட் பீப்புளுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வி ஆர் ஒன், நம்ம எல்லாமே எப்படிப்பட்டவங்க, ஈக்குவல் தான். ஸோ நீங்கள் எங்களை கலரை மட்டுமே வச்சு என்ன பண்ணக்கூடாது, எங்களை வந்து நீங்கள் தரம் பிரிக்கக்கூடாது, பிரித்து நீங்கள் வந்து எங்களை ஸ்லேவ்ஸாக வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரெவல்யூஷனரியாக ஒரு பெரிய மார்ச் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த மார்ச்சில் நிறையா பிளாக் பீப்புளும் கலந்துக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி பிளாக் பீப்புள் கேட்கறது ரைட்டு தான், தப்பு இல்லை, ஸோ அவங்களுக்கும் நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய ஒயிட் பீப்புளும் கலந்துக்கிறாங்க. எல்லா ஒயிட் பீப்புளும் எகெயின்ஸ்டாக இருந்தாங்களான்னா இல்லை, நிறைய ஒயிட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, பிளாக் பீப்புள்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்க இடத்துல தான் என்ன வருங்க, போராட்டம் வரும். அப்படி போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் நடக்குது. ஸோ இந்த இயர், டேட், பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். I have a dream is a public speech that was delivered by Martin Luther King. மார்ட்டின் லூதர் கிங்கை கொடுக்குற அந்த ஸ்பீச் ஃபேமஸ் ஆகிடுது. ஸோ இங்கே இந்த ஸ்பீச் நம்ம பார்க்கக்கூடிய ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீச்சை மார்ட்டின் லூதர் கிங் கொடுக்குறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28, 1963 வாஷிங்டன் டிசியில் நடக்கும் போது. ஸோ வாஷிங்டன் டிசியில் 1963 ஆகஸ்ட் 28 நடக்கக்கூடிய அந்த மார்ச்சில் கலந்துக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஸ்பீச் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிடுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பீச் எதை பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்னா ஜாப்ஸ் அண்டு ஃப்ரீடம். ஸோ நம்ம ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணுங்க, எல்லாமே ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். ஆஸ் அ கவர்மெண்ட்டாக என்ன பண்ணணுங்க, ஒரு பிளாக் இருந்தால் ஒரு ஒயிட்டு அப்படிங்கிற மாதிரியாவது என்ன பண்ணணும், அவங்க ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை கிளாஸ் ஒர்க்ஸு, நிறைய ஜாபு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸு, அப்புறம் வந்து ஓட்டிங் ரைட்ஸ், அது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிளாக் பீப்புளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, போராடி வாங்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஜாப் வந்து ஒரு நல்ல ஜாபாக கிடைக்கணும்,
அதே போல் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கணும், ஃப்ரீடம் கிடைக்கணும், ஸ்லேவ்ஸாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகளை வச்சு அவங்க அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த ஸ்பீச் கிங் கால்டு ஃபார் சிவில் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸு எண்ட் டு ரேசிசம். இது ரொம்ப முக்கியம். அதாவது சிவில் ரைட்ஸ் கேட்குறாங்க. சிவில் ரைட்ஸ்னால் என்னதுங்க? ஓட்டிங் ரைட்ஸ் கேட்குறாங்க. நாங்களும் அந்த நாட்டோட சிட்டிசன் தான், ஸோ ஓட்டிங் ரைட்ஸும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எக்கனாமிக் ரைட்ஸ்னால் என்னங்க? வாழ்வாதாரத்துக்காக ஜாப் வந்து எங்களுக்கு நல்ல ஜாப்ஸ் கிடைக்கணும், வெறும் கலரை வச்சு எங்களை என்ன பண்ணக்கூடாது, செக்ரகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தென் எண்ட் டு ரேசிசம்னு கேட்குறாங்க. இந்த நிற வேறுபாட்டை வந்து எங்ககிட்ட நீங்கள் மாற்றிக்கணும். ஆஸ் அ ஹியூமன் ஒயிட் எப்படியோ அப்படி தான் நாங்கள் கலர்டு பீப்புளும் அப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the speech was defining moment of the civil rights movement and among the most iconic speeches in American history அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல இவர் மட்டும்தான் ஸ்பீச் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய பேர் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஆனாலுமே இவர் இந்த சம்மந்தமான இந்த டாபிக் சம்மந்தமான ஃப்ரீடமு, எக்கனாமிக் ரைட்ஸு, சிவில் ரைட்ஸு அதெல்லாம் பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல ஸ்பீச் கொடுத்தாங்க. ஆனால் அதையெல்லாம் விடவுமே இந்த மார்ட்டின் லூதர் கிங் கொடுத்த ஸ்பீச் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவும் டெப்த்தாக, ரொம்பவும் அவங்களுடைய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் வயலேஷனாக இருக்குது, வயலேஷனை தூண்டாத மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை தான் மோஸ்ட் ஐகானிக் ஸ்பீச்சஸ் இன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி. இது எப்படி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஐகானிக் ஸ்பீச் மாதிரி இருக்குது, ஒரு பெஸ்ட்டு ஸ்பீச்சு. இந்த ஸ்பீச்சில் எந்த ஒரு தப்பையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு வயலன்ஸை தூண்டக்கூடியது மாதிரியான ஸ்பீச்சஸ் எதுவுமே இவர் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப எலிகண்ட்டாக கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஐகானிக் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவர் டு ஓவர் 250,000 சிவில் ரைட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கன்ஸ் மெமோரியல் வாஷிங்டன் டிசியில் தான் அந்த ஸ்பீச் கொடுக்குற இடமா இருக்குது. ஸோ இயர்லி அந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ட்டின் லூதர் கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கொட்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது வேற ஒருத்தரோட ஒர்க்கிலிருந்து எடுத்து அந்த சென்டென்ஸோட அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி யாரோட ஒர்க்லேருந்து எடுக்கிறாருன்னா ஆப்ரஹாம் லிங்கனோட கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய வரிகளை எடுத்து இவர் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸ்பீச்சானது என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5 score years ago அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 score years agoன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்பீச்சை எதுலேருந்து எடுத்து சொல்கிறாரு அவர்? நம்மளோட ஆப்ரஹாம் லிங்கன்ஸோட கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொட்டேஷன் எடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கொட்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப்ரஹாம் லிங்கனோட கொட்டேஷனில் ஆப்ரஹாம் லிங்கனோட கெட்டிஸ்பர்க் அட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷன் என்னது 5 score years ago அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இந்த எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான சிவில் வார் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. அதனால் ஸ்லேவரி அப்படிங்கிறது என்ன பண்ணப்படும் அப்படின்னா முற்றிலுமாக போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்த ஸ்லேவரி அதெல்லாம் சுத்தமாக போயிட்டு ஃப்ரீடமுங்கிறத நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு எப்போ சொல்லியிருப்பார்? 1863 சொல்லியிருப்பார். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷனுக்கான இயர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது 1863. ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பீச் என்னது 1963. ஸோ how many இயர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 years வருது இல்லைங்களா? ஸோ 100 yearsக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டீங்க? ஃப்ரீடம் கொடுக்குறேன்றதை சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ வரைக்குமே என்ன பண்ண முடியலண்ணா, எங்களால் அந்த ஃப்ரீடமை ஃபீல் பண்ண முடியல, நாங்கள் ஃப்ரீடம் இல்லாமல் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் இதை என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 100 yearsக்கு முன்னாடியே எங்களுக்கு ஃப்ரீடம் தேவைங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம், நீங்களும் தரேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என்ன இல்லை, 100 yearsஸாக அந்த ஃப்ரீடம்ன்றது கிடைக்கவே இல்லை, இன்னமும் அது ஒரு என்னவாக தான் இருக்குது, எட்டா கனியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு
லைன் பை லைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்பீச் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம லைன் பை லைன் படித்தோம்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 years later Negro still not free. 100 இயராக ஆயிடுச்சு. 100 இயருக்கு முன்னாடியே நாங்கள் கேட்டோம், இப்போ 100 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே நாங்கள் எப்படி இல்லை, ஃப்ரீயாக இல்லை, we are not free still அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ மார்ட்டின் லூதர் கிங் அடிக்கடி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ட்ரீம், ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னா எனக்கு ஒரு என்ன இருக்குது, கனவு இருக்குது, எனக்கு ஒரு கனவு இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறனால இந்த ஸ்பீச்சில் கூட ஒரு ரெஃப்ரைனாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன ரெஃப்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறத இந்த ஸ்பீச்சுக்கான ரெஃப்ரைன். ஸோ ரெஃப்ரைன்னா என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். என்ன நம்ம போயம் படிக்கும் போதே பார்த்தோம். ரெஃப்ரைன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு சொற்றொடர். எதுக்காக அது வரும் அப்படின்னா அந்த போயம்கான ஒரு ரைம்காக வரும். ஒரு போயமில் இந்த ரெஃப்ரைன் எதுக்காக வருது அப்படின்னா ரைம்காக வரும். ஆனால் இங்கே எதில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்பீச்சில் அவர் ரெஃப்ரைனாக அதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக, அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கொண்டுட்டு வரதுக்காக, அப்படியே அந்த ஃபீலிங்கை கொடுக்கறதுக்காக இந்த வரியை ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் கூட நம்ம ஒரு ரெஃப்ரைனை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறோம். நீங்கள் அப்போ யோசிக்கலாம், போயமில் தானே ரெஃப்ரைன் வரும், ப்ரோஸில் எப்படி ரெஃப்ரைன் வரும், இந்த ஸ்பீச்சில் எப்படி ரெஃப்ரைன் வரும்னு கொஸ்டின்ஸில் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது இங்கே ஒரு ரெஃப்ரைனாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாஷிங்டன் நடந்த இந்த ஸ்பீச் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த ஸ்பீச்சுக்கே என்ன பேர் வச்சுட்டாங்க, ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது as well as ரெஃப்ரைன். ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா எந்த ஸ்பீச் தான் பர்டிகுலராக ஆகஸ்ட் 28 நடந்த இந்த ஸ்பீச்சை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பீச்லேருந்து அவருக்கு இருக்கக்கூடிய ட்ரீமாக என்ன சொல்கிறாரு, ஐ ஹாவ் அ ட்ரீம்னா எனக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னு தானேங்க அர்த்தம். ஸோ அப்போ என்ன தான் அவருடைய கனவாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ட்ரீம் டீப்லி ரூட்டட் இன் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அமெரிக்காவில் பிறந்திருக்கக்கூடிய பிளாக் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டீப்பான ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறதும் இந்த ரேசிசம் வந்து ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ட்ரீமு. அது என்ன இருக்குது, அது ஃபுல்லாக ரூட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே சமயத்தில் வி வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு அன்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது வரைக்கும் இவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, வி வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு அன்டில் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரோல்ஸ் டவுன் லைக் வாட்டர்ஸ், justice rolls down like waters and righteousness like a mighty stream. வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ, வாட்டர் எப்படி நமக்கு ஃப்ளோ ஆகுதோ அப்படியே இதாக போகுது இல்லையா, அந்த மாதிரி வாட்டர் மாதிரி என்ன ரோல் டவுன் ஆகணுமா, ஜஸ்டிஸ் நியதி அப்படிங்கிறது, நீதி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீதி அப்படிங்கிறது ஃபுல்லாக கிடைக்கணும். அதே சமயத்தில் அந்த ரைட்டியஸ்னஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமா, ஒரு மைட்டி ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்படி கேட்கலாம், வாட்டர்னு எதை சொல்கிறாங்க, மைட்டி ஸ்ட்ரீம்னு அவர் எதை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரோல்ஸ் டவுன் லைக் வாட்டர்ஸ் அண்ட் ரைட்டியஸ்னஸ் லைக் அ மைட்டி ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதை மட்டும் சொல்லலை, நிறைய சொல்லியிருக்காரு, ஆனால் இதை கொஞ்சம் முக்கியமாக சொல்கிறோம். அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மை 4 children not be judged by the கலர் ஆஃப் their skin அப்படின்னு சொல்கிறார். அவர்களுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த 4 குழந்தைகளும் என்ன பண்ணணுமா, ஒரு நாள் அமெரிக்காவில் ஃப்யூச்சரில் இப்போ அட் ப்ரெசண்ட் இல்லைனா கூட அவங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க, அட் ப்ரெசண்ட் இல்லைனா கூட ஃப்யூச்சரில் என்ன பண்ணணுமா, அவங்களுடைய 4 குழந்தைங்களும் வந்து மதிக்கப்படணும். எதன் மூலியமாக அப்படின்னா நாட் பை தேர் ஸ்கின் கலர், அவங்களுடைய ஸ்கின் கலர்னால் அவங்க வந்து மதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய கேரக்டர்ஸ்னால, கண்டென்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கேரக்டர்ஸ்னால அவங்க மதிக்கப்படணும். அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுதான் அவருடைய ட்ரீமாக சொல்கிறார். அதாவது என்னுடைய ட்ரீமில் ஐ ஹாவ் அ ட்ரீம் மை 4 children அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய 4 குழந்தைகளுமே இந்த அமெரிக்காவில் மதிக்கப்படணும். எதனால் மதிக்கப்படணும் அப்படின்னா நாட் பை தேர் கலர்ஸ், அவங்களுடைய கலர்ஸ்னால அவங்க என்ன பண்ணக்கூடாது, ட்ரீட் பண்ணப்படக்கூடாது, அவங்களுடைய கேரக்டர்ஸ்னால தான் அவங்க ட்ரீட் பண்ணப்படணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாட் ஓன்லி தேர் சைல்டு, ஆல் ஓவர் த பிளாக் பீப்புளுக்கும் தான் இதை வந்து அவர்
சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஒன் டே அலபாமா அப்படிங்கிற பிளேஸ் வந்து இவரோட ரொம்ப பிடிச்ச பிளேஸு. ஸோ அந்த அலபாமா பிளேஸ் வந்து எங்கே தான் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அமெரிக்காலே தான் இருக்குன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த அலபாமாவில் இருக்கக்கூடிய லிட்டில் பிளாக் பாய்ஸ் அண்ட் பிளாக் கேர்ள்ஸ், அந்த அலபாமாவில் இருக்கக்கூடிய லிட்டில் பிளாக் பாய்ஸ் அண்ட் பிளாக் கேர்ள்ஸ், அதே சமயத்தில் அங்கேயே இருக்கக்கூடிய லிட்டில் ஒயிட் கேர்ள்ஸ் அண்ட் ஒயிட் பாய்ஸ், அதே அந்த நிறத்தால் வேறுபட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணணுமா, பிரதர்ஹுட்டோட ஒரு சகோதரத்துவத்தோட கைகளை கோர்த்து விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They join little white boys and white girls. black boysம் black girlsம் குட்டி குட்டி பசங்களாக இருக்கக்கூடிய black boysம் black girlsம் குட்டி குட்டி பசங்களாக இருக்கக்கூடிய white boys கூடயும் white girls கூடயும் ஒரு பிரதர்ஹுட்டோட ஒரு சகோதரத்துவத்தோட என்ன பண்ணணுமா, ஜாயின் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்கிறார். ஏன் இங்கே அலபாமா மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ரிசர்வ் பிளேஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ நாட் ஓன்லி சிட்டி சர்க்கிளில் மட்டும் இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது வரக்கூடாது, ஆல் ஓவர் த கண்ட்ரி ஃபுல்லாகவே என்ன இருக்கணும், இந்த வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது வரணும், ஆன்டி ஸ்லேவரி அப்படிங்கிறது இருக்கணும். அதனால தான் அந்த சின்ன பிளேஸாக இருக்கக்கூடிய அந்த ரிமோட் பிளேஸாக இருக்கக்கூடிய அந்த அலபாமாவில் கூட என்ன பண்ணணுமா, குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒயிட் பாய்ஸ் அண்ட் ஒயிட் கேர்ள்ஸ், பிளாக் பாய்ஸ் அண்ட் பிளாக் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுமா, ஒரு பிரதர்ஹுட்டோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ இங்கே மட்டும் இல்லை, நம்ம போராட்டம் பண்ணுற இடத்துல மட்டும் இல்லை, இந்த கண்ட்ரி முழுக்கவுமே இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத பரவணும். அதுவும் எப்படி இருக்கணுமா, ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹில் ஆஃப் ஜார்ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஜார்ஜியாவில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜார்ஜியாவுடைய மலை பகுதியில் வாழக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, விவசாயிகள், அவங்களாம் எப்படி இருக்காங்களாம், ஸ்லேவ்ஸாக இருக்காங்களாம். அந்த ஃபார்மர் ஸ்லேவ்ஸும் அந்த ஃபார்மர் ஸ்லேவ்ஸோட குழந்தைங்களும் இப்போ ஃபார்மர் ஸ்லேவ்ஸாக இருக்காங்க. அந்த ஃபார்மர் ஸ்லேவ்ஸோட குழந்தைங்களும் அந்த ஓனர்ஸோட குழந்தைங்களும் ஒரே டேபிளில் உட்காந்து அந்த டேபிளில் வந்து என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் அ ட்ரீம், இந்த மாதிரி ஒரு ட்ரீம் எனக்கு இருக்குது. என்னது, வர ஃப்யூச்சரில் இந்த ஹில் ஆஃப் ஜார்ஜியா இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர் ஸ்லேவ்ஸோட சைல்ட்ஸும் அந்த லேண்டோட ஓனர்ஸோட சைல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே டேபிளில் ஈக்குவலாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ட்ரீமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேபிள் ஆஃப் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சகோதரத்துவத்தோடு அவங்களாம் எப்படி இருக்கணும், ஒரே சேமாக ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவில் எல்லாருமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ட்ரீம் வந்து எப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இந்த ட்ரீம் வந்து எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வேலி எக்ஸால்டட், வேலிஸ் எல்லாமே என்ன ஆகணும், அதாவது இங்கே சொல்லக்கூடியது வந்து நாட் ஓன்லி ஜியோகிராஃபிக்கல் திங்ஸ், அவர் சொல்லக்கூடியது வந்து எப்படி இருக்குது, மக்களுடைய மனங்கள், அந்த மாதிரி தான் வந்து இங்கே சொல்கிறார். வேலிஸ் எல்லாம் எக்ஸால்ட் ஆகணும், ஹில்ஸ் அண்ட் மவுண்டைன்ஸில் இருக்கக்கூடிய ரஃப் பிளேசஸ்லாம் என்ன ஆகணும், பிளெயின்ஸாக மாறிடணும். அந்த மாதிரி மக்களோட மனது எப்படி இருக்கு, கரடு முரடாக இருக்கிறதுல இனி வருங்காலத்தில் எப்படி ஆயிடணுமா, ஸ்மூத் ஆயிடணும். இந்த ஃப்ரீடம் கொடுக்காம ஸ்லேவ்ஸாக வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களோட மனம்லாம் எப்படி இருக்குது, கரடு முரடாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் எப்படி இருக்கணுமா, அப்படியே பிளெயின் ஆயிடணும், பிளெயின்ஸ் மாதிரி ஆயிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிளெயின்ஸ்னால் என்னங்க, நம்மளுக்கு அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, பிளெயின்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஹில்ஸ் அண்ட் பிளெயின்ஸ்னால் என்னது, சமவெளிகள், அந்த புல்வெளிகள் இருக்கு இல்லையா, அது எந்த அளவு இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஃப்ளெஷஸ் ஷால் பி சீட் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஸ்கின்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எங்களை பிரிக்கக்கூடாது, ஒயிட்டு பிளாக்னு ஸ்கின்னை வச்சு பிரிக்காதீங்க. ஆல் ஃப்ளெஷஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும், உள்ள ரத்தம் வந்து என்ன கலராக தான் இருக்கும், ரெட்டிஷாக தான் இருக்கும், ஃப்ளெஷஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளெஷ்ஷால் வி ஆர் ஆல் டுகெதர் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இந்த வெறுமே வந்து கலரை வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்மளை வந்து நம்ம பிரிச்சிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான அவருடைய ட்ரீம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோட என்ன சேர்த்து சொல்கிறாரு அப்படின்னா, crippled by the manacles of segregation and the chains of discrimination அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த செக்ரகேஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஒதுக்கப்பட்ட அந்த முறைகளாலேயும் இந்த டிஸ்கிரிமினேஷனாலேயும் மக்கள் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா
கிரிப்பிள்டாக ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன ஆகிடுது, கிரிப்பிள்டாக ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயத்தில் எந்த டே வந்து அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, this will be the day when all God's children, கடவுளுடைய குழந்தைகள் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த மியூசிக்கை வந்து எல்லா குழந்தைங்களும் பாடும்போது, ஃப்ரீடம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கேட்கும் போது தான் என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு இதே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது வரைக்கும் தான், அப்போ தான் வந்து என்ன வாங்கலாம், அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஃப்ரீடம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு மியூசிக் மாதிரி ரிங் ஆகிட்டே இருக்கும்போது தான் அவங்க அந்த கடவுளுடைய குழந்தைகள்னு எல்லாரையுமே சொல்லும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் பிளாக் பீப்புளுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸ் இருக்குது, பிளாக் பீப்புளுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, free at last, thank God Almighty, free at last அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. free at last, thank God Almighty, we are free at last அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்மைட்டினாலும் காடுனாலும் ஒன்று தான் இல்லைங்களா, பரமபிதாவே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதை வந்து என்ன சொல்கிறாங்க, எப்போ நாங்கள்லாம் ஃப்ரீடம் அனுபவிக்கிறோமோ அப்போ தான் நாங்கள் வந்து ஃப்ரீ அட் லாஸ்ட்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அட்லாஸ்ட் நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம், நாங்கள் வந்து இப்போ ஃப்ரீடம் அனுபவிக்கிறோம், அட்லாஸ்ட் நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம், அதனால் கடவுளே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலாகவே மாறிடுச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இதோட நம்மளுக்கு முடியுது. ஸோ இந்த ஹைமோட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இதை வந்து முடிக்கிறாரு, அந்த ஸ்பீச்சை முடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த ஸ்பீச் வாஸ் ரேங்க்டு டாப் அமெரிக்கன் ஸ்பீச் ஆஃப் 20th century அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 20th centuryயுடைய டாப் ஸ்பீச்சஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. மோஸ்ட் டாப் அமெரிக்கன் ஸ்பீச், ரேங்க்டு அமெரிக்கன் ஸ்பீச் அப்படின்னு எது சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஐ ஹாவ் அ ட்ரீமை தான் சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா உடைய ஸ்பீச்சஸில், அந்த அமெரிக்கன்ஸோட ஸ்பீச்சஸில் எது ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் தான். The speech has also been described as having a strong claim to be the greatest in the English language. It is a strong claim அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதாமா, நிறைய வந்து அந்த ஃப்ரீடம் பற்றியும் அந்த அவங்களுடைய அந்த ரெவல்யூஷனரி ஒர்க்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருடைய மார்ட்டின் லூதர் கிங்கோட இவருடைய காலகட்டத்தில் தான் அந்த ஆன்டி ஸ்லேவரி, ஃப்ரீடமு, ரேசிசம் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, டிஸ்கிரைப்ட் as having a strong claim to be the greatest in the English language அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் இது ரொம்ப ஒரு கிரேட்டஸ்டான ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து the speech was drafted with the assistance. யாரோட அசிஸ்டன்ஸாக இருப்பாங்க, மார்ட்டின் லூதர் கிங்கோட அசிஸ்டன்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அசிஸ்டன்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி லெவிசன். அதாவது இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க கூட ஒர்க்கராக இருக்கக்கூடியவங்கள நம்ம அசிஸ்டன்ஸ்னு இங்கே சொல்லி சொல்கிறோம். ஸோ ஸ்டான்லி லெவிசன் அண்ட் கிளாரன்ஸ் பெஞ்சமின் ஜோன்ஸ், ஒர்க்ஸாக இருக்கக்கூடிய கிளாரன்ஸ் பெஞ்சமின் ஜோன்ஸ், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்பீச்சை அவங்க என்ன பண்ணுறாங்க, டிராஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்பீச்சு டிராஃப்ட்டு இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி லெவிசன் அண்டு கிளாரன்ஸ் பெஞ்சமின் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் தென் இதில் வந்து ஒரு ஹைம் பற்றி சொல்கிறாரு. அந்த ஹைம் என்ன அப்படின்னா செக்யூலர் ஹைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எதுன்றாரு, அமெரிக்காவை பற்றின ஒரு செக்யூலர் ஹைம் என்ன அப்படின்னா அந்த இதுதான் ஃப்ரீ அட் லாஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை வந்து இங்கே எதில் கொடுக்குறாரு அப்படின்னா பெரோரேஷனில் கொடுக்குறாரு. இந்த பெரோரேஷனில் இந்த ஹைமை பற்றி சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. யூசஸ் ஆஃப் வாய்ஸஸ் இருக்குங்க இல்லையா, அந்த வாய்ஸஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து அங்கே செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரோஸ் ஒர்க்கு ஐ ஹாவ் அ ட்ரீம் பை மார்ட்டின் லூதர் கிங் பார்க்குறோம். எந்த இதில் வருது அப்படின்னா 1963 August 28 இந்த ஸ்பீச்சை அவர் டெலிவர் பண்ணுறாரு. அண்ட் தென் இது என்ன ஆகுது அப்படின்னா புக்காக வந்து மாறுது, நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகுது.
மார்ட்டின் லூதர் கிங்கை பார்க்கும்போது அவர் பெரிய சோஷியலிஸ்டாக இருக்கார், சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கார். அண்ட் தென் வந்து பேப்டிஸ்ட் மினிஸ்டராகவும் அவர் இருக்கார். தென் வந்து இவர் எதுக்காக போராடுறாரு அப்படின்னா ஆன்டி ஸ்லேவரி, ரேசிசம் அண்ட் ஃப்ரீடம், சிவில் ரைட்ஸு, ஓட்டிங் ரைட்ஸு, எக்கனாமிக் ரைட்ஸுக்காக, கலர்டு பீப்புள்னு சொல்லக்கூடிய பிளாக் பீப்புள், நீக்ரோ பீப்புளுக்காக இவர் போராடக்கூடியவராக இருக்கார். அண்ட் தென் அவர் அதில் என்ன பண்ணிடுறாரு, சக்ஸஸும் வாங்கிடுறாரு. ஸோ அவருடைய இந்த ஸ்பீச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years ago அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ப்ரொக்ளமேஷன் பற்றி அவர் சொல்கிறார். 1863 வந்து அந்த ப்ரொக்ளமேஷன் பற்றி அவர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ட்ரீம்ஸாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருக்கணும், ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும், ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, ஃப்ரீடம்னு சொல்கிறீங்க, ஆன்டி ஸ்லேவரின்னு சொல்கிறீங்க, ரேசிசம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் என்னவா இருக்குது, வெறும் ட்ரீமாகவே தான் இருக்குது. அது இது வரைக்குமே என்ன ஆகலை, ரியலாக வரல, இப்போவுமே நாங்கள் வந்து நாட் ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயத்தில் இவருக்கு சம் ட்ரீம்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் இருக்குது, இவருடைய வருங்காலத்தில் இன் ஃப்யூச்சரில் இவருக்கான ட்ரீமாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, வருங்காலத்தில் அந்த ஒயிட் பீப்புளோட குழந்தைங்களா இருக்கட்டும், பிளாக் பீப்புளோட குழந்தைங்களா இருக்கட்டும், எப்படி இருக்கணும், பிரதர்ஹுட்டோடு இருக்கணும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறார், இவருடைய குழந்தைங்க கூட என்ன பண்ணணுமா, கலர்ஸ்னால அவங்கள மதிப்பிடக்கூடாது, அவங்களுடைய கேரக்டர் வைஸ் மதிப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து வரணும். அதாவது மோஸ்ட்லி வேர்ல்டில் இருக்க அந்த கலர்டு பீப்புள் எல்லாருமே அவங்களோட கலருக்காக அவங்கள பார்க்கக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அவங்களுடைய கேரக்டருக்காக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைன்னா அலபாமாவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாய்ஸ், பிளாக் கேர்ள்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ரொம்ப சேர்ந்து பிரதர்ஹுட்டோடு இருக்கணுங்கிறாரு. ஜார்ஜியா ஹில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸோட ஸ்லேவ்ஸோட குழந்தைங்களா இருக்கட்டும், ஓனர்ஸோட குழந்தைங்களே என்ன பண்ணணும், டேபிளை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணணும், இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மக்களோட மனங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக இருக்குது, மவுண்டைன்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் அது ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கணும், எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கணும், இந்த இதுக்கெல்லாம் வந்து மக்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் வந்து மக்கள் இப்போ இந்த பிளாக் பீப்புளெலாம் இப்போ எப்படி இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறதுனாலையோ, அவங்கள தனிமைப்படுத்துறதுனாலையோ, அவங்கள ரொம்ப கீழ்மட்டமாக நடத்துறதுனாலையோ அவங்க ரொம்ப கிரிப்பிள்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணணும், வெளியே வரணும், எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், ஈக்குவலன்ஸ் வேணும் அப்படிங்கிறத இவர் என்னுடைய ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைம் சொல்கிறாரு. ஸோ இந்த ஹைம் வந்து எப்போ வந்து உண்மையாகும் அப்படின்னா, கடவுளுடைய குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணப்படணும், ஒரே மாதிரியான ஃப்ரீடம் அப்படிங்கிற ரிங்கிங் மியூசிக்கில் இருக்கணும். அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்கின்னால் பீப்புளை வந்து டிரைவ் பண்ணாமல் ஃப்ளஷஸ் அண்ட் பிளட் எல்லாமே ஒரே இதுதான் அப்படின்னு ஆல் டுகெதர் அப்படிங்கிற ஒரு மூடில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை முடிக்கிறாரு. ஸோ இந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததுக்கப்புறமா அந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் லைன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அதை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் எழுதிக்கங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இதுக்கான லைன்ஸ் எல்லாம் நீங்கள் பக்கமாக எழுதி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.